எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வடகறி செய்ய போகிறேங்க. வாழைப்பூ வச்சு வடகறி செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன சாமானம் போடணும்னு வாங்க காட்டுறேன். எப்படி செய்யணும்னு காட்டுறேன் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை, 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, தனியாப்பொடி 1 ஸ்பூனு, சோம்பு, பட்டை, கிராம்பு, அனாசிப்பூ 1, தேங்காய், சோம்பு, 2 முந்திரி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் 2 போட்டிருக்கிறேன். இது வாழைப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகா. இதை போட்டு ஆட்டிக்கணுங்க. கொஞ்சம் தரியாக ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ போட்டு மிக்சியில் போட்டு ஆட்ட போகிறேன். தண்ணி இல்லாமல் எடுத்து கொரப்பாக ஆட்டிக்கிங்க. இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க. இது பூண்டு, இஞ்சி, வெங்காயம் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு ஆட்டிக்கலாங்க. பாருங்க, இப்படி கொரப்பாக ஆட்டி வச்சுக்கோணுங்க தரியாக. இது கூட 2 சோம்பு போட்டுக்கலாங்க. இது மசாலாவுக்கு ஆட்டி எடுத்துக்கிடலாங்க. தேங்காய், சோம்பு, தேங்காய் இப்படி நல்லா நைஸாக ஆட்டிக்கலாங்க. கடைசியில் கலக்கி விடுறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வெந்துருச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வேகணுங்க. கிரேவி மாதிரி ஆகணும். இது கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு மாத்திரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றலாங்க. நல்லா வாசமெல்லாம் போகிற வரைக்கும் வேகட்டுங்க. அதுக்குள்ளே வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு கூட இதில் போடலாம். இல்லை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் வடை மாதிரி கொஞ்சம் அரைவாசி மாத்திரம் வேக வச்சு அதுவும் போடலாங்க. 2-3 வகை போடலாங்க. இப்போ ஆட்டி வச்ச பருப்பில் இந்த வாழைப்பூ போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாங்க. வடை போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. உருண்டை பண்ணி வச்சுட்டுங்க. அப்படியே ஒவ்வொன்றா வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க. சின்ன உருண்டை.
இப்போ நல்லா காரெல்லாம் அடங்கிருச்சுங்க. இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வடை போட்டுடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாங்க. அப்படியே மெதுவாக வேகட்டும் அதுலேயே. அப்போ குழம்பு கெட்டி ஆகிக்குங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் போதுங்க. மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம். வடைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. தலை தூவிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. வேணுங்கிறவங்க ஊற்றிக்கிங்க. ஆப்ஷன் தான், வேண்டாங்கன்னா விட்டுருங்க. நல்லாயிருக்கும். நெய் ஊற்றிட்டா நல்ல மணமாக இருக்குங்க. இந்த வாழைப்பூவெல்லாம் அடிக்கடி சேர்த்திக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எதில் சேர்த்த முடியுமோ அதில் எல்லாம் சேர்த்திக்கிங்க. வடைகறி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாழைப்பூ வடைகறி ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கான தட்டி விடுங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க.